Next problem, calculate the safe overtaking side distance for a design speed of 96 km. Assume all other data. Okay va? So போன sumல வந்து overtaking vehicle உடைய speed, next overtaking vehicle உடைய speed ரெண்டு வேல்யூ கொடுத்திருந்தாங்க. பட் இங்க பாருங்க நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதை வச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ டிசைன் ஸ்பீட் ஸோ 96 km/h கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மீட்டர் per செகண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு 5/18 கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ t is equal to overtaking side distanceனாலே t உடைய வேல்யூ 2 seconds, f உடைய வேல்யூ 0.35. மேக்ஸிமம் f யூஸ் ஆகாது, பட் நான் இங்க எழுதியிருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் a உடைய வேல்யூ 0. இப்போ சப்போஸ் இன் கேஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து எழுதிக்கோங்க 0.99 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளே எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். ஃபார் ஒன் வே டிராஃபிக்கா இருந்தா d1 plus d2 மட்டும்தான். ஃபார் அ டூ வே டிராஃபிக்னா d1 plus d2 plus d3. ஓகேவா? இப்போ பாருங்க d1 is equal to ஃபார்முலா நமக்கு தெரியும் vb into t. ஸோ போன ப்ராப்ளம்ல இந்த ஓவர் டேக்கன் ஸ்பீடும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ப்ராப்ளம்ல இந்த ஓவர் டேக்கன் ஸ்பீட் நமக்கு கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் V மைனஸ் 4.5 என்ன பண்ணும் மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ கேபிட்டல் V என்னது இப்போ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பீங்களே. ஸோ 26.67 அந்த வேல்யூ மைனஸ் 4.5. ஸோ அதுதான் என்னது ஓவர்டேக்கன் வெஹிக்கிள் உடைய ஸ்பீட். ஸோ 22.16 மீட்டர் per செகண்ட். ஸோ இப்போ d1 உடைய வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ vb உடைய வேல்யூ 22.16 இன்டு t நால என்னது 2 செகண்ட்ஸ். ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு d1 உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் d2 உடைய ஃபார்முலா என்னது b plus 2s. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் b is equal to vb into t capital T, s is equal to 0.78 vb plus 6. நெக்ஸ்ட் t is equal to root of 4s divided by a. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது s ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 0.78 vb உடைய வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 22.16 plus 6 நீங்க பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு s உடைய வேல்யூ வந்துடும். ஸோ s கண்டுபிடிச்சோன்னு என்ன பண்ணோம் tங்கிற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ரூட் ஆஃப் 4 into s உடைய வேல்யூ டிவைடட் பை a உடைய வேல்யூ. ஸோ therefore t is equal to 9.69 seconds. ஸோ ஆஃப்டர் தட் என்ன கண்டுபிடிக்கணும் b is equal to vb into t. ஸோ vb உடைய வேல்யூ வந்து ஓவர்டேக்கன் அந்த வெஹிக்கிள் உடைய ஸ்பீட் 22.16 into t உடைய வேல்யூ 9.69 seconds. ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு b உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் லாஸ்ட் d2 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டாமா. ஸோ b plus 2s, b உடைய வேல்யூ 214.94 plus 2 into s உடைய வேல்யூ 23.28. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு d2 உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ d3 is equal to capital V into capital T. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கிவன்ல கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணோமா. ஸோ அந்த வெஹிக்கிள் ஓவர்டேக்கிங் வெஹிக்கிள் உடைய ஸ்பீட் இன்டூ டி உடைய வேல்யூ 9.69. ஸோ தேர்ஃபோர் d3 உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதே இது OSD ஆன ஒன் வே டிராஃபிக் ரோடா இருந்துச்சுன்னா d1 plus d2. ஸோ d1 உடைய வேல்யூ d2 உடைய வேல்யூ நீங்க ஆட் பண்ணிக்கணும். இது வந்து மீட்டர். ஓகேவா? ஸோ டூ வே டிராஃபிக் நடந்து d1 plus d2 plus d3 மூணோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம லாஸ்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும்.